இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் கர்த்தருக்கேற்ற அலங்காரம் இல்லை? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு. அப்போ இன்னைக்கு சபை யாருக்கேற்ற அலங்காரம்? யூத்ஸுக்கு சொல்கிறேன், இது ஆட்டம் பாட்டம் இருக்கிற இடம் அல்ல, உன்னுடைய ஆத்மாவை மாற்றுகிற இடம். உன் விட முடியாத பாவத்தை விட வைப்பதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். உன் எதிர்காலத்தை இங்கே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார், உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி. எத்தனையோ பேரை கர்த்தர் உருவாக்குகிற இடம், கர்த்தர் கண்டெடுக்கிற இடம். இது செலக்ட் பண்ற பிளேஸ். சர்ச்சை அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். இவ்வளோ நேரம் ஏன் வச்சிருக்கிறாங்க? இதோட முடிச்சிட்டா என்ன? ஒரு இவ்வளோ பாஸ்டரியா 3/4 மணி நேரம் பேசுகிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் பத்தாதா? ஏன் இதை போய் நீங்கள் கேளுங்களேன். ஹாஸ்பிட்டலில் ஏன் எங்களை அட்மிட் பண்ணி இத்தனை நாள் வச்சுருக்கீங்க? உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அவன் சொல்லுவான், அறுத்து போட்டிருக்கு, 6:30 வரைக்கும் வெளியே போக முடியாது. அவன் சொல்கிற காசையும் கட்டிவிட்டு உள்ளே படுத்து கிடக்குறியா? இல்லை, அவன் தான் அப்படி தானே இருக்கியா? அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் போகிறீங்களா? மனசில் இருக்கு கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணால் நல்லா இருக்குமேனு, ஆனால் பயமும் இருக்கே. அவர் ஒரு டாக்டர்ஸ் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, கூட்டு போங்க, எதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் போறியா? அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, கடவுள் மேலே பார போட்டு இன்னும் 2 நாள் இருந்துகிட்டே போவோம். சும்மா ஐசியூவில் 10 நாள் படுக்க முடியுது, 1/2 மணி நேரம் வந்து இங்கே உட்கார முடியல உங்களால். உங்களை சொல்கிறேன், 1/2 மணி நேரம் இங்கே வந்து ஒழுங்காக உட்காருங்க. ஐசியூக்கு போகாமல் பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமாய் மாறிக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஏற்ற அலங்காரம். வேதம் சொல்லுது, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் இங்கே காணப்பட வேண்டும். இன்னொரு அலங்காரம் இருக்குதான், வர்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இது 2வது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க உட்காந்துருப்பீங்க. ஊழியத்துக்கு வந்தவங்க சொல்கிறேன், வர்றவனுக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் ஒரு நாளும் கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கத்தை மாற்றிட்டேன்னா நான் செத்தேன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். விசுவாசி இப்படி நினைக்குது, விசுவாசி அப்படி நினைக்குது. சில விசுவாசி வந்து சொல்லத்தான் செய்யும், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணால் என்னன்னு சொல்லணும், பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அது சொல்லக்கூடியது நல்ல பணம் கொடுக்குற விசுவாசியாக இருக்கும், தசமாங்க காணிக்க கொடுக்குற விசுவாசியாக இருக்கும். அதை கர்த்தரே அனுமதி கொடுப்பார் சொல்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்ப்பார் நம்மளை. பணக்காரன் பேச்சை கேட்குறானா, நம்ம பேச்சை கேட்குறானா? அதிக தசமாங்க கொடுக்குறவங்க பேச்சை கேட்குறாங்களா, நம்ம பேச்சை கேட்குறாங்களா? ஆண்டவர் பார்ப்பாரு. சொல்லிடணும், உங்கள் இஷ்டத்துக்கு சர்ச்சை நடக்காது, கர்த்தர் சொல்கிறபடி தான் சபை நடக்கும்.